கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணைக்கு பயந்து கைதுக்கு முன்பே எலிமருந்து சாப்பிட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தையும் உயிரிழப்பு. மகன் கைதானதால் மன உளைச்சலில் இருந்த தந்தை விபத்தில் பலியானார். சிவராமனும் அவரது தந்தையும் கொல்லப்பட்டார்களா என பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தேகம். யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக மரணமா என்றும் கேள்வி. டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்கே பிரபாகர் பொறுப்பேற்பு. தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட நடவடிக்கை என உறுதி. தவேக கொடியில் யானையை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார். தமிழீழ கொடியில் உள்ள வாகை மலருக்கும் எதிர்ப்பு. வெற்றி மற்றும் போராட்ட குணத்தை குறிப்பிடவே யானை சின்னம் உள்ளதாக தவேக தரப்பில் விளக்கம். யானை சின்னம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தகவல். தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை படங்களை அகற்ற பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் வலியுறுத்தல். தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி யானையை கொடியிலோ சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என கருத்து. யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சி தொடங்கியவர்களில் தோற்றவர்களே அதிகம் என வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் கார்த்தி சிதம்பரம் பேட்டி. விஜய் யாருக்கு எதிராக அரசியலுக்கு வந்துள்ளார் என்றால்தான் விமர்சிக்க முடியும் என்றும் கருத்து. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் மீது இதுவரை 800 புகார்கள் வந்துள்ளதாக தகவல். 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்ய உள்ளது பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு. திருப்பூரில் பாலியல் தொழில் செய்யும் பெண்ணின் கணவரை கடத்தி 1 லட்சம் ரூபாய் கேட்டதாக 3 காவலர்கள் உட்பட 6 பேர் கைது. புகாருக்கு உள்ளான காவலர்கள் பணியிடை நீக்கம். கலைஞர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பூந்தமல்லியில் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்த லாரி. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. திசையன் விலையிலிருந்து சென்னை சென்றபோது திருச்சியில் தீப்பிடித்து எரிந்த ஆம்னி பேருந்து. பயணிகள் உடனடியாக இறக்கிவிடப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. வாய்ஸ் மெசேஜ்களை இனி அப்படியே எழுத்தாக மாற்ற முடியும். புதிய அப்டேட்டை அறிமுகம் செய்த வாட்ஸ்அப். காய்ச்சல், வலி உள்ளிட்டவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பாராசிட்டமல் தொடர்பான 156 கலவை மருந்துகளுக்கு தடை. மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை. தமிழக வெற்றி கொடி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் கொடியில் யானைகள் இருப்பது குறித்து தேர்தல் ஆணையம் கேட்டால் அளிக்க தயார் என தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை நடிகர் விஜய் நேற்று அறிமுகம் செய்து வைத்தார். அக்கட்சியின் தலைவரான விஜய் நேற்று காலை 9:30 மணி அளவில் அந்த கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த கொடியில் 6 வண்ணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் 2 யானைகள், வாகை மலர் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கான வரவேற்பு ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் சர்ச்சை எழுந்தது. குறிப்பாக
பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவரான ஆனந்தன் தங்களுடைய கட்சி இருக்கக்கூடிய சின்னமான யானை தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியிலும் இருக்கிறது, எனவே அதை அகற்ற வேண்டும் என வீடியோ வாயிலாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதே போல அவர்கள் தாவேக கட்சியின் சார்பிலும் பேசப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த பிரச்சனை வளர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் தாவேகா சில முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதாவது தங்கள் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டால் சட்டப்படியாக அதற்கு பதிலளித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவில் அவர்கள் இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியின் கொள்கை மற்றும் அதில் அந்த கொடியில் இடம்பெறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதெல்லாம் முடிவு செய்வதற்கு கட்சிக்கான அதிகாரமும் அதுக்கான உரிமையும் இருக்கிறது. அந்த வகையில் தான் நாம் அதில் சில யானைகள், 2 யானைகள் மற்றும் நட்சத்திரங்கள், வாகை மலர் மற்றும் 6 வண்ணங்கள் இடம்பெற செய்திருக்கிறோம். எனவே அந்த உரிமையின் அடிப்படையில் நாம் கொடி உருவாக்கி இருக்கிறோம். இதில் சர்ச்சையோ அல்லது இதற்கு மேற்பட்டு எதுவாறு விவகாரங்கள் ஏற்பட்டால் தேர்தல் ஆணையம் அதற்கு விளக்கம் கேட்டால் நாம் அதற்கு பதிலளித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவில் தாவேகா தலைமை இருப்பதாக தெரிகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் கைதான சிவராமன் எலி பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எலி பேஸ்ட் சாப்பிட்ட நபருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்தால் மட்டுமே உயிரை காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள். பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போலி என்சிசி முகாமில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த 12ஆம் தேதி புகார் எழுந்தது. இதையடுத்து பள்ளியின் முதல்வர், தாளாளர் உள்ளிட்டோர் கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சிவராமன் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனிடையே தப்பி ஓட முயன்றபோது காலில் அடிபட்டதால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கைதுக்கு முன்பே காவல்துறை விசாரணைக்கு அஞ்சி கடந்த 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் எலி பேஸ்ட் சாப்பிட்டதாக சிகிச்சையின் போது சிவராமன் வாக்குமூலம் அளித்திருந்தார். இதையடுத்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிவராமனின் ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். பின்னர் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிவராமனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் எலி பேஸ்ட் சாப்பிட்ட சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக சிவராமன் ஏற்கனவே கடந்த மாதம் 11ஆம் தேதி எலி பேஸ்ட் சாப்பிட்டதும் இதற்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதே மாதம் 17ஆம் தேதி வீடு திரும்பியதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எலி பேஸ்ட் சாப்பிட்டவர்களுக்கு 2-3 நாட்கள் கழித்துதான் தீவிரத்தன்மை தெரிய வரும் என்றும் எலி பேஸ்ட் சாப்பிட்டவரை மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றால் உயிரை காப்பாற்றலாம் என்றும் மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த பேஸ்ட் சாப்பிட்டவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கவில்லைன்னா இறந்துருவாங்க. அதுக்கு மெயினாக இந்த எலி பேஸ்ட்டில் 3% எல்லோ பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்னா ஒரு கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்ஃபைன் கேஸ் மாதிரி லிபரேட் பண்ணும். அது இம்மீடியட்டாக எஃபெக்ட்டுங்கிறது வாமிட்டிங், டயரியா, வயிற்று வலி அதிகமாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியலாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்கன்னா. அதே இது ஒரு 2-3 நாள் கழித்து தான் அதோட தீவிரமான தன்மை தெரிய ஆரம்பிக்கும். அது இந்த எலி பேஸ்ட் பாய்சனிங் சாப்பிட்டவங்களுக்கு கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கப்படும். பட் இது சாப்பிட்டவங்க எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர்கிட்ட வர்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உடனே இந்த வைத்தியத்தை ஆரம்பித்தோம்னா அவங்கள அந்த இறப்புலேருந்து நம்ம காப்பாற்றலாம். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டால் அந்த எவ்வளோ பாய்சன் இன்னும் அப்சார்ப் ஆகாமல் இருக்குது குடல்லையோ அதை நம்ம தடுக்கலாம். எலி பேஸ்ட் சாப்பிட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் கல்லீரல் பாதிக்கப்படும் என கூறும் மருத்துவர்கள் கல்லீரல் பாதிப்பு தீவிரமடைந்தால் இறப்பு நிச்சயம் என எச்சரிக்கின்றனர். அந்த லிவர் பாதிக்கப்படுறதுங்கிறது 3ஆவது நாளைக்கு அப்புறம் தான் பாதிக்கப்படுது. எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல் 2 நாள் நல்லா இருக்கும், எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, 3ஆவது நாளுக்கு அப்புறம் தான் அந்த லிவர் பாதிக்கப்படுது. அந்த லிவரோட என்சைம்ஸ், பிலிருபின் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு அக்யூட் லிவர் ஃபெயிலியர் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்தாங்கன்னா பேஷண்ட் உடனே அவங்களுக்கு பிளாஸ்மா ஃபெரசிஸ் பிளெக்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். பட் ஆனால் இந்த பிளாஸ்மா ஃபெரசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிலே பண்ணுறோம். அவங்க வர்றதே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட
கிட்ட வரும்போதே ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அந்த டைம் லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எலி பேஸ்ட் சாப்பிடுபவர்களின் கிட்னி, இதயம் உள்ளிட்ட உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்றும் அவர்களை காப்பாற்ற கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் சிறந்த வழி என்றும் மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆனால் கல்லீரல் எளிதில் கிடைப்பதில்லை என்பதால் அதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் நிதர்சனம்.